ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வெங்காய புளிக்குழம்பும் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு அவியலும் பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷன் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அவியல் செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3 காயும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ன்றதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா இந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் நம்ம 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த காய் பாதி வெந்துருச்சு. இதில் கேரட், கருணக்கிழங்கு ஆட் பண்ணி உப்பும் சேர்த்து நல்லா கிளறி திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடும். இது நம்ம சிம்மிலேயே வச்சு வேக வச்சா நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம புளிக்குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு நான் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை தாளித்து அது பொன்னிறம் ஆனதும் 30 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். நான் 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலையும் இதில் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பு 15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். அவியல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அவியலில் காயெல்லாம் வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வதக்கி விடலாம். வதக்கின பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடும்போது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றலாம். ஊற்றி கொஞ்சம் சூடானதும் 100 ml தயிர், புளிப்பு அதிகம் இல்லாத தயிர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100 ml தயிர் போட்டுட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். தயிர் சூடு ஆகக்கூடாது. நமக்கு தேவையான அவியல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், சூப்பராக அழகாக வத்தி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஜிமீஸ்.